ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 30/4/2024 சித்திரை மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய தேதி சப்தமி. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம். சித்த யோகம். சந்திராஷ்டமம் உள்ள ராசி மிதுன ராசி. காலை 8:24 ஆரம்பமாகிறது. காலை 8:24 ரிஷபத்திற்கு சந்திராஷ்டமமும் முடிவு வருகிறது. எதையும் சற்று தள்ளி போடுவது நல்லது மிதுன ராசி அன்பர்களே. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன், குரு, சுக்கிரன், கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் செவ்வாய், புதன், ராகு. மேஷ ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாளாக இன்று இருக்கிறது. குருவும் சுக்கிரனும் ராசியிலேயே இருக்கிறார்கள். பாக்யாதிபதி குரு 9ல் இருக்கிறார். நாளை ரிஷபத்துக்கு இடம் பெயர்கிறார். சுக்கிரனும் சூரியனும் இணைவதால் இன்று பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு உண்டு. வீடு மாற்றம் செய்வீர்கள். குடும்பத்தை விட்டு ஒரு சிலர் புது வீடு அல்லது வாடகை வீட்டிற்கு செல்லும் நிலை உண்டாகும். சிலருக்கு அரசு வேலை வாய்ப்பு அல்லது பணிமாற்றம் உண்டாகும். ஒரு சிலருக்கு கடல் கடந்து செல்லும் யோகம் உண்டு. புதிய வாய்ப்புகள், தனவரவு, தன லாபம் உண்டாகும். ரிஷபராசி அன்பர்களே, சுப சேதிக்கான யோகம் உண்டாகும் நாள். நாளை முதல் உங்களுக்கு மிகவும் யோகமான நாளாக இருக்கும். திருமண தடை அகலும். காதல் கைகூடும். விருப்ப கல்யாணம் நடக்கும். குடும்பத்தை விட்டு செல்லும் சூழ்நிலை உருவாகும். தூரதேச பயணம் நன்மை செய்யும். உலோக சம்பந்தமான தொழில்கள் சிறக்கும். உணவுப் பொருட்கள், விவசாய பொருட்களால் இரட்டிப்பு லாபம் பெருகும். மிதுனராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் எதையும் செய்யும் போதும் சற்று யோசித்து முடிவெடுங்கள். தூர பயணங்களை சற்று தள்ளி வைக்கவும். பணம் கொடுப்பது சற்று தள்ளி போடவும். காலை 8:24 ஆரம்பமாகும் சந்திராஷ்டமம் உங்களுக்கு சற்று சிரமத்தை அளிக்கும். கட்டிட தொழில்களில் நமது வேலையாட்கள் சற்று வில்லங்கம் செய்வார்கள். சற்று கவனமுடன், கோபம் கொள்ளாமல் கையாளவும். அரசு அலுவலகத்தில் மற்றும் பண பரிவர்த்தனை போன்றவற்றில் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனம் தேவை. மனைவி தேவையில்லாமல் கலகம் செய்ய வருவார் அல்லது கணவன் வருவார். வாய் வார்த்தைகளை சற்று கவனமாக கையாளவும். கடகராசி அன்பர்களே, குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும் நாளாக இன்று அமையும். வியாபார செழிப்புண்டு. 11ஆம் இடத்தில் குரு வருகிறார். தொழில் லாபம் பெருகும். லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்தில் குரு வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். காணாமல் போன நகை மற்றும் வராது என்று நினைத்த பணம் வந்து சேரும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத பரிசுகள் விழும். பாக்கியமும் கிட்டும். தனவரவு அதிகமாகும். வியாபார லாபமும் பெருகும். தூர செய்தியால் மன மகிழ்ச்சி உண்டாகும். சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி 9ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இருப்பது மிகவும் சிறப்பானது. யோகங்களும் வந்து சேரும். 9ஆம் இடத்தில் குரு, சூரியன், சுக்கிரன் நன்மைகள் நிறைந்த கிரகங்களால் தனவரவு, வியாபார லாபம், வெளிநாடு வெளியூர் தொடர்பால் தனவரவு, திடீர் நண்பர்களால் ஆதாயம், விளைபொருள்களால் இரட்டிப்பு லாபம். அரசு துறையில் உள்ளவர்களுக்கு பதவி, பட்டம், உயர் பதவி, புதிய அரசு வேலை அல்லது அதற்கு இணையான வேலைகள் வரும் வாய்ப்பு உண்டு. கன்னிராசி அன்பர்களே, மனமகிழ்ச்சி நிறையும் நாள் இன்று. ராசி அதிபதி புதன் 7ல் நீச்சமாகி உள்ளதால் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. மனைவிக்காக மருத்துவ செலவுகள் வரும். வியாபார லாபம் செழிக்கும். செலவுகள் சற்று அதிகமாகும். ஆடை ஆபரணங்கள் வந்து சேரும். புது பொருள்கள் வாங்கி மகிழ்வீர்கள். இயந்திர தொழில்கள், விவசாய விளைபொருள்களால் மிதமான லாபம் வரும். பயணங்களால் சற்று ஆறுதல் உண்டாகும். சட்ட சிக்கல்கள், கேஸ் வழக்குகள் போன்றவை சற்று மன வருத்தத்தை தரும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு, சூரியன், சுக்கிரன் இணைந்து இருப்பதால் சிறப்பான யோகமான நாள் இன்று. திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும். மனைவி வழி தனவரவு அல்லது மனை, புது வீடு அல்லது பொது வாகனம் வந்து சேரும். ஒரு சிலர் விமான பயணம் செய்ய வேண்டி வரும். விளைபொருட்களால் மிதமான லாபம் உண்டாகும். தனவரவு, செலவுகள் மிதமாக இருக்கும். திருமண தடை அகலும். சுப செய்தி வரும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, மனமகிழும் நாளின்று. திடீர் அதிர்ஷ்டம், பரிசுகள் வந்து சேரும். பதவி உயர்வு, பணிமாற்றம் உண்டாகும். கட்டிட தொழில்கள், பூமி சம்பந்தமான தொழில்களில் லாபம் உண்டு. உணவு சம்பந்தமான தொழில்களில் வெற்றியும் லாபமும் பெருகும். திடீர் பயணங்களால் நன்மையும் ஆதாயமும் உண்டு. கொடுக்கல் வாங்கல் சீராகும். 7ஆம் இடத்திற்கு குரு பெயர்ச்சி ஆகிறார். அது மேலும் சிறப்பை தரும். திருமண யோகம் உண்டாகும். காதல் கைகூடும். பலவிதமான யோகங்கள் வந்து சேரும். கலைத்துறைகளில் வாய்ப்புகளும் பரிசும் பாராட்டும் கிடைக்கும். தனவரவு
சற்று பார்த்து எதையும் செய்வது மிகவும் நல்லது. தனுஷ் ராசி அன்பர்களே, மிதமான சமமான நாளாக இருக்கும். மகிழ்ச்சியும் துக்கமும் கலந்து இருக்கும். எனினும் பிரச்சனைகளை சமாளிக்கும் திறமைகள் உண்டாகும். அலுவலக பணிச்சுமையால் சற்று மனபாரம் உண்டு. தொழிலாளர்களால் சற்று சிரமம் கொள்வீர்கள். சுபச்செலவு விரை செலவுகள் வந்து சேரும். புது பொருள்கள் வாங்கி மகிழ்வீர்கள். ராசி அதிபதி குரு 5ஆம் இடத்தில் இருந்து உங்களது ராசியை பார்ப்பதால் அனைத்து தடைகளும் மாறிவிடும். நாளை ரிஷபத்திற்கு மாறுகிறார். ஒரு வருடம் ரிஷபத்திற்கு நன்மை செய்வார். யோகமான நாள். ஆரோக்கியம் முன்னேறும். தனவரவு தனலாபம் உண்டாகும். மகர ராசி அன்பர்களே, எதிர்பார்ப்புகள் யாவும் நிறைவேறும் நாள் என்று. பெண்களால் அதிக லாபம் உண்டாகும். கம்பெனி ஷேர்களால் அதிக லாபம் வரும். புது தொழில்களில் அதிக வளர்ச்சி உண்டு. பூமி சொத்து கைவரும். சட்ட சிக்கல்கள் தீரும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றியான நாள் இன்று. வியாபார லாபம் பெருகும். விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு விளைபொருள்களால் அதிக லாபம் பெறுவீர்கள். கட்டிடக் கலைஞர்களுக்கும் பூமி சம்பந்தமான தொழில்கள் செய்பவர்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் இரும்பு வியாபாரம் உலோகப் பொருள்கள் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். தனவரவு நிறைந்த நாள். கும்பராசி அன்பர்களே, ராசியிலேயே ஆட்சி பெற்று வலுவாக இருப்பது மிகவும் நன்மையும் யோகமும் ஆகும். தொட்டது துலங்கும். 11ஆம் இடத்தில் இருந்த சந்திரன் 12ஆம் இடத்திற்கு மாறியுள்ளார். 6க்குடைய சந்திரன் 12ஆம் இடத்திற்கு வருவது மிகவும் யோகமான நாளாகும். யோகமாகும். சற்று தடுமாற்றம் இருந்தாலும் எதையும் எதிர்கொள்வீர்கள். தனலாபம் தனவரவு வியாபார லாபம் தொழில் லாபம் இரட்டிப்பாகும். செல்வ செழிப்புகள் அதிகமாகும். 2ஆம் இடத்தில் புதன் ராகு. பேராசை சற்று அதிகமாகும். பதவிக்காக எதை வேண்டுமானாலும் செய்வீர்கள். 7க்குடையவன் 3ஆம் இடத்தில் உச்சமாக இருப்பது சகோதரர்களால் நன்மையும் லாபமும் உண்டாகும். மனமகிழ்ச்சி நிறையும் நாள் என்று. திருமண யோகம் கைகூடும். மீன ராசி அன்பர்களே, மனமகிழ்ச்சியும் சிறப்பும் யோகமும் நிறைந்த நாளாக இன்று இருக்கும். ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். 11ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் எடுத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். தடைகள் யாவும் மாறிவிடும். கிரக பலன்கள் மிகவும் சிறப்பாக உள்ளது. 5க்குடையவர் 11ஆம் இடத்தில் இருந்து கொண்டு தனது சொந்த வீட்டை கடகத்தை பார்ப்பதால் மிகவும் லாபங்கள் உண்டாகும். மருத்துவ தொழில் சிறக்கும். கல்வி சம்பந்தமான தொழில்கள் சிறப்பாக இருக்கும். கல்லூரி மாணவ செல்வங்களுக்கு மேல் படிப்பு உதவியுடன் வெளிநாடு செல்லும் யோகமும் உண்டாகும். சொத்துக்கள் கைவரும். பழைய வீட்டை புது வீடாக மாற்றுவீர்கள். பயணங்களால் நன்மைகள் உண்டு. திடீர் பேரதிர்ஷ்டம் பரிசுகள் வந்து சேரும். இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் பெருகட்டும். மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.